ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு விளையாட போறது எல்லோ பேபி இன்னும் ஒரு ஹாரர் கேம் தான். இந்த ஹாரர் கேம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ பயங்கரமா இருக்கும்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ வேற ஒரு கிறிஸ்மஸ் அப்டேட்னு ஒன்று வந்தது. நான் இப்போதான் பார்த்தேன் இந்த கேமை. அதனால வந்தோடனே நான் ஏற்றிட்டேன். இதில் மொத்தம் நாலு நாலு சாப்டர் இருக்குதான். 4 சாப்டரும் ஒரு ஒரு ஆக்டு. இந்த ஒரு ஆக்டுக்கும் நம்ம ஒரு தடவை அதான் ஒரு ராக்ல ஒரு கதை இருக்கும். ஓகேவா? சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்தோடனே பேபி டேபிள்ல உக்காந்துக்குது. பார்த்துட்டோம். ஓகே காய்ஸ், நம்ம மேலே வீடை நல்லா பார்த்துப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா போறது கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகேவா? சரி, குழந்தைங்க தான் அமைதியா உட்காந்துக்கிறான். குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஒரு பொட்டி. இந்த பொட்டியில என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஓகேவா? ஏதோ டிவி இருக்குது. மேல ஏதோ கேட் இருக்கு. டேய், என்னடா சவுண்ட் அது? என்னடா குழந்தை எழுந்துக்குச்சா? இல்லை, குழந்தை உருமாறிச்சான்னு பாக்குறதுக்காக தான் அந்த திரும்பல் ஒண்ணு. ஓகேவா? டாய்லெட்டு பா ஃபர்ஸ்ட்டுடா. ஒரே ஒரு கேம்ல மட்டும் இந்த மாதிரி டாய்லெட்டை சுத்தமா பாக்குறேன். இது குழந்தைக்கு டைப்பர் மாத்துற இடம். டைப்பர் அது இருக்குது. அப்புறம் கிச்சன் இருக்குது. சரி, குழந்தைக்கு நம்ம முட்டையை உடைக்கிறான்ப்பா. நாமளும் ஒரு முட்டையை தூக்கி போட்டு உடைப்போம். என்ன காசா பணமா? தூக்கி போடு. என்ன முடிஞ்சு போனா சம்பளத்துல ஒரு 5 ரூபா பிடிப்பாங்க. சரி, பால் எடுத்துட்டு குழந்தைக்கு போய் ஊட்டி விட்டு வந்துடுவோம். ஓகேவா? குடுன்னு ஓடி போய், இந்தாப்பா தம்பி, குடிச்சு சும்மா வளரு, நல்லா ஜாலியா வளரு, பிரச்சனையே இல்லை எனக்கு. டேய், எப்படா போனோன்னே இல்லை ஆய் போயிடுற, துண்ணோன்னே ஆய் போடுற, வெக்கமா இல்லையாடா? டேய், நீ குழந்தையா இருக்கும் தான் நான் உன்னை உட்கார வச்சு பேசினுக்கிறேன். இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதையே. புரியுதா? சரி வா, உனக்கு போய் டைப்பர் மாத்தி விடுறேன். குழந்தைக்கு பட்டன் நம்ம டைப்பரை போட்டுருவோம். போய் டைப்பரை எடுத்துட்டு போய் பொறுமையா. என்னடா குழந்தைய காணோம்? தம்பி, என்கிட்ட விளையாடுனா அடிச்சிடுவேன். ஏன் இந்த 12 கேட்டு கலெக்ட் பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அது போக போகதான் கேம்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? குழந்தைக்கு நம்ம பண்ணோடனே டைப்பர்லாம் போட்டு விட்டோன்னே குழந்தைய போய் ஸ்லீப் பண்ணி, என்னடா உன்ட்ட அப்பா மாறிட கீறிட போற, என்ன அவ்வளவுதான் உரிச்சு எடுத்துருவே நீ. சரி, மேல போயிட்டு பேபி டு ஸ்லீப். பெட்ரூம் கண்டுபிடிக்கணும். வாஷிங் மிஷின். சரி, பையனை துவைச்சிடலாம், ரொம்ப அழுக்கா இருக்கிறான். நான் கைஸ் உள்ளப்படா. நல்ல பிள்ளைக்கு தான் அழகு. அமைதியா போய் உக்காந்துக்கணும். ஓகேவா? சரி, பையன் சுத்துறான். என்னடா ஆஃப் பண்ண முடியல? டேய், அவன் டென்ஷன் ஆயிட்டானா என்ன போட்டு தள்ளுறான்டா. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா, மோசமான ஆள்றா அவன். ஏண்டா நீங்க வேற வெளியே தூக்கி போட்டாங்க வேற அவனை. பட்டுன்னு போய் கண்ணு பாத்தீங்களா? கோலி குண்டு மாதிரி சுத்தினே இருக்குது பையன். ஆனா சூப்பரா இருக்கிறான், அழகா இருக்கிறான், சவ்வியா இருக்கிறான். ஐஸ்கிரீம் கேம்ல வரும் பாருங்க, சப்பி அந்த பையன்களை குத்தணும். என்னடா மூஞ்ச மாத்திர? அழுந்துராதரா. நீ அழுந்தானே என்னால தேட முடியும், என்னால சாந்தப்படுத்த முடியாதுடா. என்ன பண்ண போற? சரி, குழந்தைய படுக்க வச்சுனே put the baby to sleep, find the story book and drama. ஸ்டோரி புக் ஏதோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸ்டோரி புக் எதுன்னு தெரியல இங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வரல. இது எடுத்து போடுவோம். சரி, அப்புறம் கீழே ஒரு டக் இருக்கு, அதை எடுத்து போடுவோம். ஓகேவா? ஸ்டோரி புக்கே எனக்கு தெரில வேற. இங்க மேல ஏதாவது இருக்குதா? வெளியே போய் பார்க்கலாமா? சரி, கதவை சாத்திட்டு கீழே போய் பார்ப்போம், இங்க ஏதாவது இருக்குதா. இது என்னது? இது உள்ள அந்த கீ தான் ஒன்று கிடக்குது. கீயை எடுத்துட்டோம். கீயை எடுத்துட்டு இந்த ரூம் லாக்ல இருக்குது. இது ஓபன் பண்ணி இங்க எங்கேயாவது போடணுமா, இல்லை அந்த பையன் பக்கத்துலயே போடணுமான்னு தெரில.
போய் அந்த செஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதாவது எடுக்க முடியல. இல்லை எதுவுமே எடுக்க முடியல நம்மளால. ஓகேவா, நான் தட்ட தொண்டை கட்டினுக்குது, அதனால ஒழுங்கா பேச முடியல. போட்டதுல எடுக்க முடியுமா தெரியலையே. எல்லாத்தையும் உள்ள போடு. ரப்பர் டக்கு போடு, உள்ள போடு, உள்ள போடு, அது எடு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஸ்டோரி புக்கா இருக்குமோ இல்ல சீரியா இருக்குமோ தெரில. ஒழுங்காவே எனக்கு இது என்னது, இது எடுத்து சும்மா போடும். என்னடா உடையுது? ஓ அது கிளாஸ் போல நான் நினைக்கிறேன். இங்க ஏதாவது, இங்க எதுவுமே இல்லையே. வேற ஏதாவது கிடைக்குதா? ஸ்டோரி புக் வேற எங்க தாண்டா வச்சிருக்கிறீங்க? சமையல் கட்டுல இல்லை இந்த சைடு? எந்த சைடும் இல்லை, இங்கேயும் எதுவுமே இல்லை. இது 2 கதவே சாத்து. அப்புறம் இங்க 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 எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஏதோ இது 2த்தையும் ஓப்பன் பண்ணி இங்க இங்கேயும் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வந்து இங்கேயும் ஒண்ணுமே இல்லை. ஏன்டா ஏன் வெறுப்பேத்தினுக்கிறீங்களாடா? காளான் நான் ஏன்டா எடுத்தேன்? காளான் தூக்கி போடு. மேல் ஸ்லாப்ல பார்க்கலாம். இங்க எத்தனை புக்கு இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்றா இருக்குமோ? கை காட்டுது. சரி, டோர் ஓப்பன் பண்ண சொல்றது. அது ஃபுல்லா குக்கிங்கான ஆப்ஜெக்ட்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, இது சாத்திட்டு இது ஓப்பன் பண்ணி இதுல எதுவுமே இல்லை. இதுல ஃபுல்லா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. இதுல மெயினா அந்த கேட் ஒன்று இருக்குது. இந்த கேட் வேணாம், இப்பயே 5 கேட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா வீட்டுக்குள்ள வந்தோடனே. ஓகேவா காய்ஸ்? இதுவா 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 எதுவுமே இல்லையே. இங்க கபோர்டா இது? இல்லை அது டிவி சுவிட்சு. சரி, எடுத்துட்டு இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். என்னன்னு தெரில, இது ஓப்பன் ஆக மாட்டுது. இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, மேலதான் போய் அவனை, வேற வழி இல்லை. மேலே ஏதாவது இடத்துல கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இங்க இங்க ஏதோ வாய்ஸ் பே ரெக்கார்டு. ஒரு நாள் ராத்திரி வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் டேன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான். அந்த நாட்கள்ல வந்து நைட் ஃபால் கேர் ஃபார் த சில்ட்ரன், அத குழந்தைய பார்த்துக்க சொல்லிக்கிறாங்க. இவரும் பார்த்து இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து குழந்தை ரொம்ப விளையாட்டு குழந்தையா இருக்குமா. பார்க்க ஸ்டார்டிங்ல அது நல்ல குழந்தை மாதிரி தான் தெரியுமா. ஆனா அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தை கிடையாது. அதோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தையோட கண்ணு ரெட்டா இருக்குதா? அந்த குழந்தையோட கண்ணு திடீர்னு என்னன்னா ரொம்ப பிளாக் அண்ட் டார்க் ஆயிடும். அந்த டைம்ல மட்டும் நீங்க அந்த குழந்தைகிட்ட போயிடாதீங்க. போனீங்கன்னா அது வந்து உங்களை கொன்னுடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இது கடவுளுக்கு எதிரான குழந்தை. இது மேல வந்து எப்படி சாபக்கேடு குழந்தைன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி குழந்தையா இது. சரி, கோல் போஸ்ட், இது கோல் போட்டாச்சு. ஆடா பொம்மையை காணோம். ஒன்றும் இல்லை. சரி, ஸ்டோரி புக்குன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி புக்கு இன்ன வரைக்கும் என் கண்ணில் மாட்டவே இல்லை. கொஞ்சம் கூட கண்ணில் மாட்டல ஒரு தடவை கூட. ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்தா இதுவும் ஓப்பன் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீழே வேற ஏதாவது இடத்துல இருக்குதான்னு போய் பார்ப்போம். இன்னொரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. டைப்பர்லாம் மாத்திட்டோம் நம்ம. இங்க எதுவுமே இல்லை. குழந்தைய தூங்க வச்சுட்டா நம்மளுக்கு நைட் 1 முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதை நம்ம வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா கிடைக்கும். இது எத்தனை தடவை பார்த்தாலும் என்னதான் இங்க ஏதாவது இருக்குதான்னு தெரியவே மாட்டுது. சரி, இது என்ன இது இழுக்குது? டேய் இங்க ஒரு நிமிஷம் இல்ல, பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அது இழுத்தோன்னே இல்ல,
ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர அந்த பிரிட்ஜு ஒன்று வராது, அந்த பிரிட்ஜு உள்ள இழுக்கிற மாதிரி இழுக்கணுமோன்னு பயமா இருந்தது. ஓகேவா, சரி இது என்னது, இது ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இது, இது தொட்டாக்கா ஸ்க்ரீன் மூவ் ஆக மாட்டுது, என்னன்னு தெரில. வெயிட் பண்ணுவோம் இருங்க. மூவ்மெண்ட்டே ஆக மாட்டுது எதனால. இப்போ மூவ் ஆயிடுச்சு. ஏதோ இது போல அது என்ன. எனக்கு ஸ்டோரி புக்கு இன்ன வரைக்கும் அது ஒன்றுமே புரியல. எனக்கு ஸ்டோரி புக் எங்கே இருக்குதுன்னே கண்டிப்பா. இந்த ஸ்டோரி புக் ஓகேவா, இது ரெக்கார்டிங்கு, இதெல்லாம் இப்போதான் நம்ம கேட்ட ரெக்கார்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷின் உள்ள இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். எதுவுமே இல்லை. இதான் எந்த கேமும் தெரியாமல் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வரும்போது ப்ராக்டிக்ஸ் மோட் போட்டுருணும். மக்களே, என்னது பிக் கேட் ஸ்டோரி புக்கு. ஸ்டோரி புக் கண்டுபிடிச்சாச்சு. இதான் ஸ்டோரி புக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, குழந்தைய தூக்க முடியல. ஸ்டோரி புக் எடுத்தாலும் என்னன்னு தெரில. சிட் டவுன். சேர்ல உட்காரதுக்கு என்ன பண்ணும்? ஒருவேளை ஸ்டோரி புக் எடுத்துட்டு உட்காரணுமோ? இங்க எடுத்துட்டு இல்லை குழந்தைய எடுத்துட்டு உட்காரணுமா? ஸ்டோரி புக் எடுத்துட்டு உட்காருவாங்க. குழந்தைய எடுத்தா வரமாட்டேன் ட்ராக் பண்ணா. ஓ, ஸ்டோரி புக்கை எடுத்துட்டு அதை இது பண்ணோம். ஓகேவா, ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு குழந்தை தூங்கி நின்றுருக்குது. பின்னாடி இருந்து ஒரு பூனை பார்த்துருக்குது, மாயமான பூனை, மாயாஜால பூனை. அந்த பொண்ணு திட்டுத்தனமா பார்த்துருக்குது அந்த பூனைய. கண்டுபிடிச்சோடனே அதான் அந்த ராத்திரி அவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க எல்லா இடத்தையும். அதுக்கப்புறம் அதான் கோல்டன் கேட், அதான் கோல்டன் கேட்டுக்கு போறாங்க. வெளியே அங்க ஒரு ஃபவுண்டைன் பாக்குறாங்க. அந்த ஃபவுண்டைன் அவ்வளோ அழகா இருந்துதான். ஃபவுண்டைன் அப்புறம் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது அந்த இடத்துல. இந்த மாதிரி ஏகப்பட்டது அந்த இடத்துல இருந்துதான். ஓகேவா, அந்த பொண்ணுக்கு பிடிக்காம அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அதான் அழிச்சிருச்சு. எப்படின்னால எல்லாத்தையும் நாசனம் பண்ணிச்சு. காலால மிதிக்கிறது, இந்த மாதிரி பூவெல்லாம் கட்டையால அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணி இது பண்ணிச்சு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே சொல்லியிருக்கலாம், கதை அவ்வளோதான், இதோட எண்டு. சரி, குழந்தை தூங்கிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே போகணுமா? வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. இப்போ வந்து நம்மளை வந்து டிவி பார்க்க சொல்கிறாங்க. போய் டிவி பார்த்துட்டு வந்துடுவோம். அதான் அந்த வெளியே ஒரு டிவி இருந்ததில்ல, இந்த டிவியில் தான் போய் பார்க்கணும். இது இன்ட்ராக்ட் பண்ணல, வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னு தெரில guys. தொட்டு பார்த்தோம். ஏன் வரல? இல்லை உட்காந்து பார்க்கணுமோ? உட்காந்தா தான் டிவியே வருமா? என்னடா இது லாஜிக்கு? ஏதோ டோஸ்டர் பார்த்துனுக்குறான். இவனுக்கு தூக்கம் வருது. ஓகே, எழுந்துக்கிட்டான். குழந்தை அழுவுற சவுண்டு கேட்குதுங்க. புரியுதா? ஸ்டில் பேபி. அத குழந்தை அழுவுதான். நம்ம போகணுமா குழந்தை கையில? குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல நம்மளுக்குல. அதனால சரி இருங்க. ஏன் இப்போ ஒரே இடத்துல நின்றேன்னா, இங்கே ஒரு மைக்கு சரி பண்ணுற வேலையாக இருந்தது. அதனால மைக்கை சரி பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, எங்கடா குழந்தை? இந்த ரூம் லாக்ல இருக்கு. குழந்தை எங்க இருக்கு? எங்க குழந்தை காணோம்? புட் பேபி த ஸ்லீப் அகைன். அதை குழந்தைய மறுபடியும் தூங்க வை, நம்ம கையில் சொல்றாங்க. எங்க போனா குட்டை? குட்டை, முட்டராஜேந்திரன் எங்க போனீங்க? இருக்கிறான் பாருங்க, தூக்க அவனை. ஏன்டா மூஞ்ச அப்படியே ஒரு மாதிரியே வச்சுனுக்குற? பார்க்கறதுக்கே பாவமா இருக்குடா. ஆனா உனக்குள்ள எவ்வளவு பெரிய மிருகம் இருக்குது அது எனக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தூக்கி போட்டு வரேன். கதவை சாத்திட்டே நம்ம வந்து அதை எதுவும் எடுத்து போட சொல்றாங்க குழந்தை கிட்ட. என்னதுன்னு தெரில, வெயிட் பண்ணுங்க. இதுவா? இது இல்லை, கேட் புக்கா? கேட் புக் எடுத்து போட்டு பார்ப்போமா? இருங்க, இருக்க முடியல, அது அவ்வளோதான். டக்கு, லப்பர் டக்கு அதுவும் கிடையாதுன்னு சொல்லுது.
என்னடா கத்தினே இருக்காடா டேய், தலை வலிக்குதுடா, ஏடா கத்தாதடா டேய். வேற ஏதாவது கிடைக்குதான்னு இருங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். கத்தினே இருக்கிறான் வேற, இவன் வேற ஒரு தொல்லை. என்னன்னு தெரியல. நான் வேற எதுவுமே இல்லையா இங்க, என்ன பண்றதுன்னு வேற தெரில. சரி, பெட்டை அமுத்த முடிஞ்சாலும் பெட்டை அமுத்த முடியல நம்மளால. இந்த இது கூட எது அது, இந்த கிரீட பொம்மை என்ன பிக்கப் த, இது என்ன கீன்னு தெரில நம்மளுக்கு இன்னும். இது கூட போட்டாலும் வரமாட்டுது. பொம்மையை அவனோட பொம்மையை தூக்கி அவனுக்கே அடிச்சு பார்ப்போமா, வரமாட்டுது. இல்லைன்னா அந்த டக்கும் தூக்கி அடித்தோம், இன்னொரு தடவை ஒழுங்கா தூக்கி அடிச்சு பார்ப்போம். இல்லை வரல. மேலே ஏதோ ஒரு பொம்மை இருக்குது, மேலே இந்த பொம்மையெல்லாம் தூக்கி அடிச்சு பார்ப்போம். ஓ ஏய் ஏய் ஏ அப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்ற கதைக்கு ஏற்ற மாதிரி இங்கே 3 பொம்மை இருக்குது. புரியுதா? ட்ரைலர் நான் பார்த்தேன், அந்த ட்ரைலர் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த பையனுக்கும் ஆடுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதனாலதான் இவன் வந்து ஆடு வந்து இது அவனோட ரூம்ல கூட பாத்தீங்களா, ஆடு ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்கு. சரி, மறுபடியும் போய் நம்மள டிவி தான் பார்க்க சொல்றாங்க. சரி, உக்காந்தாச்சு. உக்காந்துட்ட பிறகு வந்து என்ன பண்ணும், கண்ணை சொருகுது, இவ தூங்குறான், தூங்கிட்டான், ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நைட் 2க்கு போக சொல்றாங்க. நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிக்கலாமா வேணாமா? கேம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, ப்ளே பண்ணுவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வரைக்கும் இது ஃபுல்லாக போடுறேங்க. ஏதோ ஒரு 6 ஹவர் என்னவோ தான் வரும். 2வது அப்டேட் வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கேம் கொஞ்சம் சின்னதாக்கி போட்டுடலாம், பார்ட்டாக போடலாம். ஓகேவா? ஓகே, குழந்தைக்கு மறுபடியும் குழந்தைய தர சொல்கிறாங்க. போன நைட்டு வந்து குழந்தைய பெட்டில் தானே படுக்க வச்சுட்டு போகணும், குழந்தைய காணோம். சரி, நம்ம கீழே போயிட்டு டைப்பர் மாத்திர இடத்துலையும் இல்லை. எங்கடா? ஓ, டிவி பார்த்துது. அப்படி டிவியில் என்ன பார்த்துட்டு அப்படி பார்க்குறீங்க? ஆன்னு பார்க்குறானே. பின்னாடி போய் பார்ப்போங்க. பார்க்குறான் பார்த்தீங்களா நம்மள? பார்க்குறியாடா? சரி, இது ஓப்பன் பண்ணிட்டு இப்பவும் போல பால் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் பையன். நம்மளுக்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கே எங்கேயாவது கீழே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கிறாடா? இங்கே இருக்குது வீடு. ஓப்பன் பண்ணி அப்புறம் வந்து எங்க அது இருக்குது. எங்கடா ஆளை காணும்? திருப்பி எங்கே போனேன்? என்கிட்டலாம் விளையாடாத. இதோதான் இருக்கிறான். சரி, பிடிச்சிட்டு ஒரு பாலை ஒன்று கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு தூக்கின போய் தூங்க வச்சிருக்கான். எப்படி இருந்தாலும் பாத்ரூம் தான் போகிற, போயிடுப்பியே. வா, உங்க டைப்பர் மாற்றி விட்றான், வா. ஏண்டா அப்படி பார்க்காதடா, கொஞ்சம் பயமா இருக்குடா. ஏன்டா அப்படி பார்க்குற? உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு. ஏய், என்னடா இது? டைப்பருக்கு 2 கண்ணு, மூக்கு இல்ல, என்னடா பறக்குது டைப்பரு? டைப்பர் மண்டையா, எங்கடா போன? ஏய், எங்க? தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான். செஃப் மாதிரி தலையில தொப்பி போட்டு உட்காந்துறாரு. எங்கடா நீ? டேய் டேய், பார்த்துட்டேன். அவன் ஓடும் போது அவன் பின்னாடி இருந்து ஒன்று வருது பார்த்தீங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன். பையனோட ரூமுக்கு போயிட்டான். இந்த தடவை மாட்டு போயிருடி, கதவு சாத்திட்டேன். எப்போ எப்படி ஓடுவேன்? என்னடா கண்ணாடிலாம் போட்டுக்கிறேன், நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறு, ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி. என்னடா ஏய், ஒழுங்கா வந்துடுறா டி டைப்பர் மண்டையா. இந்த கதவு லாக்கில் இருந்த கதவு இவன் தான் ஓப்பன் பண்ணி விட்டான். ஜெய் அட்டமாடா ஆடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசுன்னு வாங்கினியா? தேவையா இதெல்லாம்? சொல்லு, தேவையா? எதுக்கு? கீழே ஏதோ லிப்பில் இருக்கு, மேல நட்சத்திரம் சுத்தி சுத்தி வருது. அவரை வா, உன் குழந்தையோட டைப்பரை மாற்றி போட்டுறேன். நீ டைப்பர் தான், மறுபடியும் உங்க டைப்பராகவே போடுறேன், வா. அந்த நாத்தத்திலே சாவுடி. பையனுக்கு டைப்பர் மாற்றி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா, எங்க அவன் கண்ணை பார்த்தீங்களா? கண்ணை பார்த்தீங்களா?
ஒரு நிமிஷம் அப்படியே அந்த விகாரமா அவர் சொன்னார்ல ரெக்கார்டிங்ல, அவனோட கண்ணு திடீர்னு மோசம் டார்க் பிளாக் ஆயிடும். அப்ப அவனோட உடம்புல இருந்து சாத்தான் வெளியே வருதுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த கதையில வரா மாதிரியே வராங்க. ஏய் முறைக்காதடா, பயமா இருக்குடா. இருடா, ஃபர்ஸ்ட் உன்னை தூங்க வைக்க தானே ஃபர்ஸ்ட் வேலையே. ஃபர்ஸ்ட் கதவு சாத்து, கதவு சாத்து. பையனை தூங்க வச்சிடலாம் இது. போ, படு. ஸ்டோரி புக் எடு, உட்காரு. ஏன்னா போன நைட்ல வந்து ஸ்டோரி புக் தேடுற மாதிரி இருந்தது. இந்த நைட்ல தெரிஞ்சிச்சு எங்க இருக்கோன்னு. இந்த கதைலாம் எதுக்கு தேவை? ஏன்டா இப்ப கத்துற? பயமா இருக்குங்க. கத்துறா நீ? டேய் கத்தாதடா, டேய் கத்தாதடா. என்னடா பண்ணும்? உன்னோட இந்த பொம்மைங்கெல்லாம் போட்டு என்ன பண்ணு தெரியலையே. மறந்துச்சு. போன நைட் என்ன பண்ணேனா? எது போட்டாலும் வேணாம் தான் சொல்றான். செஸ்ஸு, மேல் பொம்மை. ஓ, கதைக்கு தகுந்தா மாதிரி நம்ம போடணும். ஒரு ஒரு கதைக்கு ஒரு ஒரு பிக்சர் வருதுல, அந்த பிக்சருக்கு ஏத்த மாதிரி நம்ம போடணும். சரி, ரேபிட் புக் எடுத்து மறுபடியும் ரீட் பண்ண சொல்றாங்க நம்மள. சரி, ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உன்னை பார்த்துன்னே இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம கதை படிக்கிற அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தூங்கிட்டான். கதவை சாத்திட்டு வெளியே போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3வது நைட்ல தான் ஏதாவது கொஞ்சம் கோளாறா நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த நைட் வரைக்கும் எல்லாமே பொறுமையா தான் போயின்னு இருக்குது. ஓகேவா? நம்ம போய் உட்காந்து டிவி தான் பார்க்க சொல்றாங்க. மறுபடியும் நம்ம டிவியே பார்ப்போம் உட்காந்து. ஓகேவா? கதவு யாரோ தட்டுறாங்க. டேய் என்னடா கதவு திறந்துருச்சு? அதெல்லாம் இல்ல. நான் கரெக்டா அந்த ஹோல்ஸ் தொட்டேன். அந்த ஹோல்ஸ்ல கண்ணை வச்சு பாப்பான்னு நினைச்சேன். பார்த்தா டெலிவரி தான். அதிகமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகேவா? இந்த பேய் கேம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் விளையாடவே ஒழுங்காவே வராது. விளையாடினாலே ஏதாவது ஒரு பயத்துல தான் விளையாடுவேன். ஓகேவா? நம்ம நேற்று டிவியில பார்த்தோம்ல ஒரு டோஸ்டரு, அதான் வாங்கியிருக்கிறான். போன நைட்டு, அதான் நைட் 1ல வந்து பார்த்தோம்ல ஒரு டோஸ்டர், அந்த டோஸ்டர் தான் வாங்கியிருக்கிறான். டோஸ்டர் 4000. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுடைய என்ன பண்ண சொல்றாங்கன்னா வந்து வாட்ச் டிவி தான். டிவி தான் பார்க்க சொல்றாங்க. என்னடா அவனுக்கு மூஞ்சே இல்லை. மூஞ்சில வந்து ஒரு கருப்பா இருந்தாலும் நடுவில் வந்து ரெட் கலர்ல வருது. தெரியலையே. மறுபடியும் தூங்குறான். தூங்கிட்டான். லோடிங் ஆகுது. லோடிங். அவ்வளோதான். அது டே 3ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். இந்த கேம் முடிய போகுது. ஒன்று அந்த பையன் நம்மளை சாவடிக்கிற மாதிரி எண்டிங் வரும். ஒன்று அவன் கையில இருந்து தப்பிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு எண்டிங் வரும். ஓகேவா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரும். சரி, லோட் ஆகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க guys. சரி, நைட் 3 வந்தாச்சு. நம்ம நைட் 3ல வந்து சில்ட்ரன்ஸ் அவுட் வாட்ச் த டிவி சோஃபா. சோஃபா. எங்கடா சோஃபால இல்லை? டேய் ஸ்டில் பேபி. குழந்தைய போய் தூக்கணுமா? அழுகுறான். பயமா இருக்குது. உருமாட்டானா? மேல வேற லைட் விட்டு விட்டு எரியுது. திருத்தா? டேய் அழுவாதடா. சிரிச்சிட்டியா? எப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்குடா. கொஞ்ச நேரம் அப்படியே இருடா. சரி, நம்ம கதவு திறந்துட்டு வெளியே போக சொல்றாங்க. வெளியே போயாச்சு. 3 டாஸ்க் முடிச்சாச்சா? இப்போ வந்து நம்மள என்ன சொல்றாங்கன்னா டோஸ்ட். டோஸ்டா? அதுதான் டோஸ்ட். ஓ, நம்ம வாங்கணும்ல போன தடவை டோஸ்டரு. அந்த டோஸ்டர்ல வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடணுமா? ஓகேவா? பிரெட் பக்கத்துல இருந்து பிரெட் எடுத்து வச்சாச்சு.
மூட முடியலையே. டோஸ்டர்னா பிரெட் வச்சு தானே மூடணும். டாஸ்க் ஒழுங்கா பிடிக்கும். ஓ சீஸ் டோஸ்ட்டுங்க. சீஸ் எடுக்கணும் வாங்க. எடுறா. எப்படியா இருந்தாலும் கீழே உள்ள பிரெட் தான் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டு பிரச்சனை இல்லை. ஒன்றாவது தர சுத்தமான தர தான் உட்காரு போடு. இப்போ என்ன பண்ண இப்பயே மூட முடியலங்க நம்மளால. என்னடா இது? என்னடி இது? ஒன்றும் புரியல. ஓ இன்னொரு பிளேட்டு. ஓ சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெடிச்சிருச்சு. டேய் என்னடா ஆகுது? டேய் தம்பி ஃபீட் மீ என்னது ஃபீட் மீ. நான் பசிக்குதாட தம்பி உனக்கு? ஐயோ குழந்தை என்னடா மான்ஸ்டரா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா இது ஃப்ரிட்ஜு? டேய் இருட்டா இருக்குடா. டேய் என்னடா குட்டி குஸ்கா என்னடா பண்ற? டேய் கதவு சாத்திச்சேடா, பயமா இருக்குடா. டேய் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒண்ணுமே புரியலடா. எங்கடா வந்திருக்கிறேன்? அப்பவே சொன்னாங்கடா விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடும். 3வது நைட் மட்டும். ஆனா இப்படி இருக்குதுடா. டேய் கதவு ஓபன் பண்ணுங்கடா. ஏதாவது கதவை டேய் ஓபன் பண்ணுங்கடா. ரீச்சாமா ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு படப்படன்னு இருக்குது வேற. கீழே ஏதோ வெண்ட் இருக்கு. இது ஓபன் பண்ண இல்லையடா. ரீச் பண்ணிட்டு தான் காட்டுறாங்க. வேலை மேஸா இருக்குமோ இல்ல எடுக்க முடிஞ்சான்னு பாக்குதான். ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கு. இங்க ஏதாவது சந்து வழி. அது ஒரு வழி ஏதோ. என்னடா ஃபர்ஸ்ட் இந்த சைடு வழியே கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் ஏதோ வெளியே போறோம். போய் அவன் கையில அடி வாங்காம இருந்தா சரிதான். ஃபுல்லா இதுவா இருக்குடா. ஒரே ஐஸா இருக்குடா. நான் வந்தாச்சு. எப்படியும் கஷ்டப்பட்டு வந்துட்டோம்ப்பா. இப்பதான் மனசு கொஞ்சம் ஆகுது. பால் டப்பாவை எடுத்தாச்சு. எந்த சைடு போனோம்னு தெரியலையே. இந்த சைடு தான் நினைக்கிறேன். என்னடா கோழி ட்ரெஸ் போடாம உட்காந்துக்குது. கோழியோட நிலைமை தான் நம்மளுக்கு நினைக்கிற. வாயிலா கொலையுது. என்னன்னே தெரியல. சரி முன்னாடி ஏதோ வெளிச்சமா இருக்குது. டோரிப்பா. டேய் என்னடா கத்துற? டேய் தம்பி கத்தாதடா, பயமா இருக்குடா. உன் வீட்டுக்கு தாண்டா வரேன். இருடா. கண்ணை பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல அதே மாதிரி மாட்டாம இருங்க. சாத்தானோட குழந்தைய திடீர்னு மாறுவான். டேக் சேர்ந்து டைப்பர். என்ன உங்களை ஒழுங்கா அண்ணா சாரிண்ணா அண்ணன் தெரியாம கீழே போட்டேண்ணே. ஒழுங்கா அப்படியே அழகா எடுத்துன்னு போய் இது மட்டும் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்படியே உட்காந்துக்கணும். ஓகேவா? என்னடா இது? ஒண்ணுமே புரியலடா. டேய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்னடா எது டேய் தம்பி மன்னிச்சிடுறா. தெரியாம கீழே போட்டது கடை. இவ்வளவு கோபமா இருக்கிற? என்னடா ஏதோ சொல்றாங்களேடா. கிளாஸ் எமர்ஜென்சி கிளாஸ் எதுவுமே புரியல. வேற ஏதோ தடுப்புலாம் போடுறான். மனசே கேட்கல. தள்ளுறாடி. ஏன்டா இப்படி பண்ற? ஒருவேளை அந்த லிப்புலாம் இருக்குமோ உங்க மேல? மனுஷரா டேய் பயமா இருக்குடா. இப்ப எடுறா அவனை. இருடா உனக்கு இருக்கு. இருடா வாயில நான் இந்த லிப்புல தூக்கி வைக்கல. ஓடுறது இன்னும் போ. யார் இந்த குணா கிட்டேவா? இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. நண்பர்களே, என்னால முடியல. கண்ணெல்லாம் ஒருக்கா கலங்கிருச்சு. அவன் டைப்பர் மாத்தும் போது தான் பண்ணாம இருங்க ஒரு சேட்டை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பட்டுன்னு மூஞ்சிக்குள்ள வந்து கத்திட்டான். ஐயோ முடியலப்பா. இதெல்லாம் வச்சு என்னடா பண்றது? என்ன பண்ணுவோம்? பேபியோட பெட்ரூமுக்கு போய் நம்ம ஏதோ வச்சுட்டு வந்துடலாம். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்த நாள். என்னடா குழந்தை உக்காந்துக்குது வந்து எனக்கு கதை சொல்லுன்னு சொல்லுது. எங்க நான் அப்பவே நினைச்சேன் இவனுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. புரியுதா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பூனை கதை, ரெண்டாவது வந்து முயல் கதை. ஆட்டு கதை வரும்போது மட்டும் இவனுக்கு ஏதோ ஆகுது. இந்த ஆடுக்கும் இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. உனக்கு தெரியுதா? என்னடா பண்ணோம்? ஆட்டு கதை தான் பேசும். ஓ, ஆடு பொம்மையை தூக்கி போடணுமா? தூக்கி போட்டேன் போ. இந்தா அமைதியா இருக்கணும். அழகடா அழகண்டா. இப்ப கதையை சொல்ல சொல்றாங்க. உட்காந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏண்டா இந்த இடத்துலலாம் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கேன், விட்டச்சுன்னு ஓடி இருந்திருப்பேன் நான் வீட்டுக்கு. எப்பா இந்த கதையில வர குழந்தை மாதிரி தான் அவனும் மாறி நேருக்கிறான் வர வர. என்னன்னே தெரில. புரியுதா? இந்த கதையில வந்து எப்படி இந்த சிம்பிளுக்கும் அவன் வாயில இருக்கிற லிப்பிளோட சிம்பிளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அந்த சிம்பிள் தான் ஏதோ இது பண்ண போகுது. இங்க பாருங்க, ஆடு மேல அவன் ஆடை வந்து கொல்ல போறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடை வந்து சாவடிக்க போறான். புரியுதா? அப்புறமா நான் தான் சொல்றேன்ல, இவன் வந்து ஆடை வச்சு ஏதோ பண்றாங்க. இவங்க வந்து மந்திரம். என்ன இது? ஹண்டர்ஸ். என்னடா 3 பொம்மை? ஐயோ, என்னடா எலியா? என்னடா இது? டேய் டேய் அழகா இருக்கிறன்னு சொல்லுது. டேய் குட் நைட்டா? சத்தியமா எனக்கு இந்த கேம் ஒண்ணுமே புரியல. எதனால இந்த பையன் இப்படி ஆனானும் தெரியல. எதுக்கு அவன் இந்த மாதிரி உருமாறுறானும் புரியல. என்ன கர்மம் நடந்ததுன்னு தெரியல. என்னடா பண்றீங்க டி? கை கால்லாம் உதுத்துற நீங்க பண்ண வேலையால. சரி, இதான் ஆக்ட் 1ன்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகுது ஆக்ட் 2ன்னு நினைக்கிறேன். அதான் 2வது அப்டேட்டு. ஓகேவா? ஓ, அரை ஹவர்லயே முடிச்சுட்டுக்குறோம் இப்போ கேம் பிளேவை. பாருங்க, ஆக்ட் 2 செகண்ட் சால்வ். அதை 2வது பிரச்சனை சால்வ் பண்ணணும். ப்ளஸ் 2 ஸ்டார்ட். நண்பர்களே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக்கும், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் வந்து ஒரு 2 பேருக்கு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். நான் இப்போ தான் புதுசாக தான் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ்லாம் நிறையவே வரும். ஓகேவா? ப்ளீஸ் கைஸ், நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.